ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரித்து ஹோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன், நாட்டுக்கோழி சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்குறோம். கிராமத்துலலாம் செய்கிற மாதிரி தண்ணி குழம்பு. நம்ம தோட்டத்துலேயே வளர்த்த கோழி 2 கிலோ சிக்கன் எப்படி நம்ம செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ரெண்டு கிலோ சிக்கனுக்கு நம்ம 1.5 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வணக்கணும். அது இல்லாமல் தனியாக எடுத்து வறுக்கிறதுக்கு ஒரு 1/2 கிலோ வெங்காயம் தொளிச்சு வச்சுக்கலாம். இப்போ 2 கிலோ சிக்கனுக்கு நம்ம மசாலா தேவையான பொருளெல்லாம் எடுத்துக்கலாம். மல்லி எடுத்துக்கலாம். மல்லி 1 கிலோ சிக்கனுக்கு 1/4 படி மல்லி எடுக்கணும். இப்போ நம்ம 2 கிலோ சிக்கனுக்கு 1/2 கிலோ மல்லி எடுத்துக்கலாம். 1/2 கிலோ மல்லி, மிளகு 2 ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். அதே மாதிரி ஜீரகம் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் போதும். அது இதெல்லாம் நல்லா வடை சட்டியில் எண்ணெய் இல்லாமல் வறுத்துக்கலாம். இது கூட மிளகாய் ஒரு 10 மிளகாய் போட்டுக்கலாம். கருவேப்பிலை இதெல்லாம் எண்ணெய் இல்லாமல் நல்லா வறுத்துட்டு இதை பொடியாக நல்லா ஃபஸ்ட்டு ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு அதை கிரைண்டரில் சேர்த்து அரைக்கணும். நம்ம வறுத்த மல்லி, அப்புறம் சீரகம், மிளகு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்குறோம். இதை நல்லா நம்ம தண்ணி குழம்பு வைக்கிறதுனால நல்லா நைஸாக அரைக்கணும். கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம். பொடி பண்ணி அரைச்சிங்கன்னா சீக்கிரமாக அரைப்படும். இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்குது வாங்க கிரைண்டரில் போட்டு அரைக்கிறது பார்க்கலாம். பாருங்கள், அந்த பொடியை மட்டும் போட்டு கிரைண்டரில் ஆட்டிகிட்டு இருக்குது. இது நல்லா ஒரு 3/4 பதத்துக்கு ஆட்டினதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை உள்ளே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இதை நல்லா ஆட்டணும், நைஸாக ஆட்டணும். அப்போ தான் தண்ணி குழம்பு வைக்கிறதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கனு. 20 மினிட்ஸ் ஆட்டம் இதை ஆட்டியாச்சு. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வெங்காயத்தை சேர்த்து நல்லா நைஸாக ஆட்டிக்கலாம். வெங்காயம் எப்படி வதங்கியிருக்கு பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வதக்கியாச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஆட்டிக்கலாம். நல்லா ஆட்டலாம். நைஸாக ஆட்டினோம்னா நம்ம குழம்பு டேஸ்ட்டாக வரும். தண்ணி குழம்புக்கு வெங்காயமெல்லாம் நல்லா நைஸாக ஆட்டணும். இதே மாதிரி சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. தண்ணி விட்டு அலசி நல்லா சிக்கன் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இனி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி நம்ம விறகடுப்பில் தான் செய்ய போகிறோம். அப்போ தான் சிக்கன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி விறகடுப்பு பற்ற வச்சுட்டு நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். குண்டை காஞ்சதி நல்லா ஒரு 4 ஸ்பூனுக்கு மேலே எண்ணெய் ஊற்றிட்டோம். இப்போ நம்ம சிக்கனை போட்டு கொஞ்சம் ஃபஸ்ட்டு சும்மா வறுத்துக்கலாம். அப்போ தான் அது பொந்து நல்லா அழகாக வந்துடும். சீக்கிரம் வேகும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலக்கிக்கோங்க. அது நல்லா பொந்து மாதிரி ஆகிக்கும். சிக்கன் நல்லா பொந்தாக வந்துடும். சீக்கிரம் வேகிறதும் வெந்துடும். அப்படியே மிளகு உள்ளே ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு மிளகு ஊற்றிக்கலாம். ஏன்னா தண்ணி குழம்பு தானே வைக்க போகிறோம். நம்ம வறுவலுக்கு கொஞ்சம் மிளகு எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இது நம்ம குழம்பு அப்படியே வைக்கிறதுக்கு நம்ம குழம்புக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா இது தண்ணி குழம்பு தான் நம்ம வைக்கிறோம். அதனால் நம்ம தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம மசாலாலாம் நிறைய போட்டிருக்கோம். அதனால் நல்லா தண்ணி ஊற்றி இது பண்ணிக்கலாம். நீ அப்படியே நல்லா வேக வரைக்கும் அப்படியே விட்டுறலாம். நம்ம கொஞ்சம் மிளகு எடுத்து வச்சுருக்குறோம். இது வறுவல் செய்யறதுக்கு தனியாக வறுக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். இதை அப்படியே வச்சுருக்கலாம். கொஞ்சம் நம்ம அந்த சிக்கன் குழம்புக்குள்ளே தேங்காயும் கொஞ்சமாக கடலையும் அரைச்சி உள்ளே ஊற்றிக்கலாம். நம்ம தேங்காய் பாலும் ஊற்றிக்கலாம். இல்லை கொஞ்சம் தேங்காய் அரைச்சி அப்படியே கூட போட்டுக்கலாம். இதை அரைச்சி போட்டுக்கலாம் வாங்க. நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம இதை குழம்புக்குள்ளே ஊற்றிடலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றின மாதிரி இஞ்சி பூண்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி இதுக்குள்ளே போட்டு கலக்கி நீங்கள் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிக்கிட்டால் நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிரும். பாருங்கள், நல்லா இஞ்சி பூண்டு நல்லா வாசம் போகிற அளவுக்கு இது பண்ணிக்கலாம். நல்லா சிக்கன் வெந்துருச்சு. இன்னொரு 2 மினிட்ஸ் அந்த மாதிரி இருந்தால் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிடும். இந்த சிக்கனை மட்டும் தனியாக வறுத்து அப்படியே அரைச்சி எடுத்து நம்ம தனியாக வறுத்துக்கலாம். இன்னொரு 5 மினிட்ஸ் இதுக்குள்ளே வெந்துட்டு இருக்கட்டும். இஞ்சி பூண்டு வாசம் போகிற அளவுக்கு இருக்கட்டும்.
குழம்புலேருந்து சிக்கனை வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வந்து தாளிச்சிக்கலாம். எண்ணெய் வச்சு கடுகு போட்டு கொஞ்சம் வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். நல்லா வணக்கட்டும். இது கூட இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இஞ்சி பூண்டை போட்டு நல்லா பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா வணங்கிக்கலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா வணங்கணும். பச்சை வாசனை இல்லாமல் கூட நல்லாயிருக்கும். அடுப்பில் செஞ்சிங்கனாவே நல்லா டேஸ்ட்டாக வரும். அது கூட கொஞ்சம் சிக்கன் மசாலா, கடையில் வாங்குகிற சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துனிங்கன்னா போதும். காரத்தை பார்த்துட்டு கொஞ்சம் அதிகமாக வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். மிளகுல எவ்வளோ காரம் இருக்குதோ அதை பொறுத்து நீங்கள் இதில் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ நான் இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விடுங்க. இது கூட நம்ம எடுத்து வச்ச மிளகை ஊற்றிக்கலாம். மிளகு ஊற்றி இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கிட்டு அது கூட சிக்கன் போட்டுக்கலாம். நீங்கள் அடுப்பில் செஞ்சிங்கன்னா சிம்மில் வச்சு வணக்குங்க. இப்போ நம்ம இதில் வந்து தணல்லையே வணக்குனிங்கன்னா நல்லாயிருக்கும். கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இது கூட கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 4 ஸ்பூனுக்கு மேலே நான் நெய் ஊற்றிருக்கேன். நல்லா அப்படியே அந்த மிளகு கூட சேர்ந்து நெய் வெந்துச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக வரும். நீங்கள் வெண்ணெய் இருந்தால் கூட வெண்ணெயும் போட்டுக்கலாம். அந்த வெண்ணெய் போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். நான் நெய் ஊற்றிருக்கேன் ஒரு 4-5. இப்போ வந்து நல்லா நெய்யில் எல்லாம் நல்லா வெந்திருக்குது பாருங்கள் மிளகு. இது கூட நம்ம அந்த எடுத்து வச்ச குழம்புலேருந்து இழுத்து வச்சு சிக்கனை சேர்த்திக்கிறோம். நல்லா சேர்த்து நல்லா கலங்குற அளவுக்கு, அந்த மிளகு கலங்குற அளவுக்கு நம்ம வந்து நல்லா கலக்கிக்கணும். கலக்கி நீங்கள் உப்பும் கூட டேஸ்ட் பார்க்கலாம். பத்தலைனா கொஞ்சம் சேர்த்திக்கலாம். நல்லா கலங்கணும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கிளறி விடுங்க. நல்லா நெய்யில் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதில் அப்படியே மல்லித்தலை கொஞ்சம் தூவிட்டு இறக்கிக்கலாம். சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி சிக்கன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தோசைக்கும் கூட நல்லாயிருக்கும். நல்லா சுண்டை வச்சு கூட சாப்பிட்லாம். டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி டேஸ்ட் வந்துச்சுன்னு சொல்லுங்கள். என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன்.